இந்த மாதிரி கொத்து இட்லி எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். லெஃப்ட் ஓவர் இட்லியிலே பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 5 இட்லி எடுத்து இந்த அளவுக்கு நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப இட்லி எடுத்துக்கோங்க. இட்லி எடுத்து நல்லா இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒரு பெரிய பல்லாரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி இதில் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டிக்கோங்க. ஒரு தக்காளியும் சின்னதாக வெட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. இப்போ இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே 3 முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப முட்டை போட்டுக்கோங்க. இது நல்லா கலரட்டும். ரொம்ப முட்டை வேகக்கூடாது. இந்த அளவுக்கு பாதியாக வெந்த உடனே நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி அதில் போட்டுக்கலாம். போட்டு உப்பு பார்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதிலே கருவேப்பிலையும் மல்லியிலையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி விட்டு இப்போ கொத்தி இட்லி ரெடி ஆகிட்டு இதேமாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.